போற போக்க பார்த்தா இந்த டிராமா முடியறதுக்குள்ள ஆண்டி உன்னை அடிச்சு துரத்திடுவாங்க போலயே. ரொம்ப முறைக்காத, கண்ணை சுலுக்கிக்க போகுது. அம்மா கிளம்பிட்டாங்கப்பா. விஜய், பிரீத்தி, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். தாஸ், என்ன பாத்துட்டு நிக்கிற? வந்து கார் எடு. அது எப்படி அவரு எடுப்பாரு? அவரும் ஒரு தொழிலாளி தானே. ஆண்டி வேண்டாம், நான் டிரைவ் பண்றேன். வேண்டாம், நானே டிரைவ் பண்றேன். அம்மா, என்ன ஆட்டோல வந்து இறங்குறீங்க? கார் எங்க? கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? ஆக்சிடென்ட்? ஆக்சிடென்ட்டா? வேதா, உனக்கு எதுவும் ஆகலையே? விஜய், என்னடா ஆச்சு? இல்லப்பா, அம்மா நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பைக்காரன் குறுக்கால வந்துட்டான். அப்போ மீட்டிங் என்னாச்சு? ஏன்பா, கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது எப்படிப்பா மீட்டிங் போக முடியும்? பார்த்தாலே தெரியல மாப்ள, பாதியிலே திரும்பி வந்திருக்காங்க. மாணிக்கம், சும்மாறா. வேதா, இதுக்கு தானா நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கோம்? நீ ஏன் ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற? அந்த பொண்ணை நீ கை நீட்டி அடிச்சது தப்பு. அவகிட்ட ஒரு சாரி சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேலைக்காரங்க சப்போர்ட் இல்லாம இந்த ஒரு நாள்ல என்னெல்லாம் நடந்துருச்சு பாத்தியா? இந்த பிடிவாதம் உனக்கு நல்லது இல்ல வேதா. ஆண்டி, வித்யா, வேணாமா, இந்த போராட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். அவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல விட்டா வேற ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா? இல்ல மாமா, இது அத்தையோட ஈகோ மட்டும் இல்ல, அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளும் இல்ல. இதெல்லாம் பிரீத்தியோட வேலை. அவளாலதான் அத்தை இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, நம்மளெல்லாம் எதிரியா பாக்குறாங்க. இப்போ நாம விட்டு கொடுத்து போனோம்னா அவ ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இல்ல மேடம், வேதாமா பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு காரணம் நானாக இருப்பேன்ல. அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் மேடம். அவங்களுக்குலாம் ஒன்னும் ஆகாது. அந்த பிரீத்திக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னா நாம விட்டு கொடுக்காம இருந்துதான் ஆகணும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, அவங்களே வழிக்கு வருவாங்க. என்னக்கா வீடு எப்படி வச்சிருக்காங்க? ஆமா பிரீத்தி, கிளீன் பண்ண சொன்னாலும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுமா? ஆண்டி, எல்லாம் இவ வேலைதான். வேணும்னே குப்பையை அள்ளிட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டிருக்கா. வீட்டு வேலைக்காரங்க 2 நாள் வீட்டை சுத்தம் பண்ணாம போட்டா வீடு இப்படிதான் இருக்கும்னு ஒரு சின்ன சாம்பிள் தான் பிரீத்தி. உங்களாலதான் வேலைக்காரங்க உதவி இல்லாம சொந்த கால கூட நின்னு வாழ முடியுமே. என்ன தொடப்பத்தை எடுத்து சுத்தம் பண்ண வேண்டியது தானே? ஏன் தயங்கி நின்னுட்டு இருக்க? வேதா ஆண்டியோட இமேஜ்க்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு இந்த வீட்டை சுத்தம் பண்றதுல எந்த தயக்கமும் இல்ல. நான் வேணா பண்ணவா? பிரீத்தி, பரவாயில்ல ஆண்டி, நான் பண்றேன். வேண்டாம் பிரீத்தி. மினிஸ்டர் கால் பண்றாரு. என்ன வேதா, உன் மேல நாங்கெல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம், நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்க. என்னாச்சு சார்? நீங்க என்ன விஷயமா சொல்றீங்க? 1000 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்து டீச்சர் நீங்க இப்படி செய்யலாமா?
எங்களால நம்பவே முடியல வேதா. சோசியல் மீடியால உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. உடனே சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி அவங்கள ஒரு வீடியோ போட சொல்லி இந்த பிரச்சனையை சரி பண்ண பாருங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். எத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் இந்த வீட்ல வேலை செய்றீங்க? உங்களுக்கு நான் கொடுத்த சம்பளம் போக உங்களோட மெடிக்கல் அலவன்ஸ், இன்சூரன்ஸ், பசங்களோட எஜுகேஷன், உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சவனா? உங்க எல்லாரையும் நான் வெறும் வேலைக்காரங்களா மட்டும் பார்த்திருந்தேன்னா நான் அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருப்பேனா? என்னையே எதிர்த்து நீங்க போராட்டம் பண்றீங்கல்ல? உங்க போராட்டம் மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்கு. அவரே எனக்கு கால் பண்ணி கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமா, நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுதான். ஆனா அந்த கோபம் ஓ மேல வந்ததில்ல. இந்த சின்ன விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இவ கூட சேர்ந்துகிட்டு நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டாதான் சந்தோஷம்னா அத கூட நான் கேட்க தயாரா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன மேடம், நீங்க எங்களுக்கு சாமி மாதிரி. நீங்க எங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது மேடம். நீங்க திடீர்னு என்ன அரைஞ்சு வேலையை விட்டு போக சொன்னதாலதான் நான் வித்யா மேடம் சொன்னதை கேட்டு அப்படி நடந்துக்கிட்டேன். லக்ஷ்மி, இல்ல மேடம், நீங்க நல்லவங்க தான். ஆனா உங்களை எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வேதா மேடத்தை எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு வார்த்தையால சொல்ல முடியாது மேடம். என்னை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுக்கு மேல அவங்கள நாங்க கஷ்டப்படுத்தினா அந்த கடவுளே எங்களை மன்னிக்க மாட்டாரு. நாங்க பண்ணது தப்புதான் மேடம், எங்களை மன்னிச்சிருங்க. வாங்க க்ளீன் பண்ணலாம். சீக்கிரம் க்ளீன் பண்ணலாம். ஏன் ஆளுங்களை வச்சு என்னையே கஷ்டப்படுத்திட்டல? இதுக்கு நீ ஃபீல் பண்ணுவ. நான் ஃபீல் பண்றது இருக்கட்டுமா? நீங்க ஒன்னு ஃபீல் பண்ணீங்களா? இப்ப கூட இவங்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்துக்காக தான் போராட்டத்தை விட்டு வேலைக்கு வந்திருக்காங்க. இவ உங்க கூட இருக்கிறதாலதான் அந்த குணம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்குமா? அத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். தயவு செஞ்சு நீங்க உங்க சுய கௌரவத்தை இழந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்களாவே இருக்க மாட்டீங்க. ஆமா வேதா, நீயும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கும். என்ன அடிச்சு துரத்தணும்னு ஆசையா இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பா வேணா இருக்கட்டும், அவளை கை நீட்டி அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? பாத்தீங்களா ஆண்டி, உங்க தகுதி என்ன, உங்களுக்கு இந்த சொசைட்டில இருக்கிற மரியாதை என்ன? உங்களை அந்த வேலைக்காரங்க கிட்ட இறங்கி வந்து பேச வச்சுட்டா வித்யா.
அவ நினைச்சதை சாதிச்சிட்டாளே ஆண்டி. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம நின்றுக்கணும் ஆண்டி. காலையில நான் வேற ஆளுங்களை வேலைக்கு வர வச்சிருப்பேன். அவசரப்பட்டுட்டீங்களே ஆண்டி. நான் அவளுக்காக அவங்க கிட்ட இறங்கி வந்து பேசல பிரீத்தி. அந்த பொண்ணு மேல எனக்கு பெருசா எந்த கோவமும் இல்ல. சாப்பாட்டுல முடி இருந்தது தப்புதான். அதுக்கு நான் அவளை முறைச்சு பாத்திருந்தாலே போதும். இனிமே எப்பவும் அந்த மாதிரி தப்பு நடக்காத அளவுக்கு பாத்துப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் மேல அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பயம். நான் அவசரப்பட்டு அவ மேல கை நீட்டி இருக்க கூடாது. ஆண்டி, அவ ஒரு வேலைக்காரி தானே, அவளை அடிக்கிறதுல என்ன தப்பு? அந்த பொண்ணு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனவ, படிச்சவ. அவளோட படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அத நான் எப்பவும் கொடுப்பேன். ஆனா இப்ப நான் அவசரப்பட்டுட்டேன். அவன்னு இல்ல, எந்த வேலைக்காரங்களையுமே கை நீட்டி அடிக்கிறது தப்புதான். அப்ப கூட அவ மேல இருந்த கோவத்துல நான் அடிக்கல. அந்த மாணிக்கம் பண்ண டார்ச்சரை பொறுத்துக்க முடியாம அந்த கோவத்தை நான் அவ மேல காட்டிட்டேன். அது தப்பு. யார் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் அத நேருக்கு நேரா காட்டிதான் எனக்கு பழக்கம். என்னையே அந்த மாணிக்கமும் வித்யாவும் இப்படி நடக்க வச்சுட்டாங்களே. இனிமே நான் அவங்க மேல இருக்கிற கோவத்தை அவங்க மேல மட்டும்தான் காட்டுவேன். மத்தவங்க மேல காட்ட மாட்டேன். இந்த பிரச்சனைய இதோட விட்டுறலாம். என்ன இவங்க இத்தனை நாள் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாங்க, இப்ப அந்த வித்யா வந்த உடனே மறுபடியும் பழைய டோனுக்கு மாறுறாங்களே. தப்பாச்சு, விடக்கூடாதே. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இவங்க தப்பாதான் தெரியணும். அப்பதான் இவங்க இமேஜ மொத்தமா காலி பண்ண முடியும். பண்றேன், மொத்தமா காலி பண்றேன். வா, மொட்டை மாடிக்கு போயிடலாம். என்னடா ஹெட் மசாஜ்டா, மசாஜ். மசாஜா? அப்பா, என்னடா மகனே? என்னப்பா விஜய் பனியன் துண்டை கட்டிக்கிட்டு அரையும் குறையுமா போறான்? அண்ணி பின்னாடியே என்ன கிணத்தோட போறாங்க. என்னப்பா நடக்குதுங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான நோம்புடா. அதுக்கு? அது கல்யாணம் ஆன பசங்களுக்கு அவங்க பொண்டாட்டிங்க தலையில எண்ணெய் வச்சு விடுவாங்க. ஓஹோ, அதுக்குதான் உன் அண்ணனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்காக உன் அண்ணி கூட போயிட்டு இருக்கா. அப்பா, ஏதோ நம்ம 2 பேரும் பேச்சுலர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களாப்பா நீங்க? டேய், கிட்டத்தட்ட நம்ம நிலைமை அப்படிதான்டா இருக்கு. உன் பொண்டாட்டி உன்கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்கா, என் பொண்டாட்டி உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன்னு என்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது நாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாதுடா. என்னப்பா நீங்க? அப்பா, இது நம்ம உரிமைப்பா. இது எப்படி நம்ம விட்டு கொடுக்கறது? இத பாருங்க, உங்க கதை பழைய கதை, சரியா? ஆனா நான் அப்படி இல்லல்ல, நாங்க நியூ கப்பல் இல்ல, எனக்கு இதெல்லாம் நடக்கணும்ல. இப்ப என்னதான் பண்ண சொல்றடா? எனக்கு என்ன வச்சு விட சொல்லி நீங்க வித்யா கிட்ட போய் பேசுங்கப்பா. டேய், இதெல்லாம் ஏன் வேலையா? நீயாச்சும் உன் பொண்டாட்டி ஆச்சுடா, நீயே போய் பேசுற. அப்பா, நான் சொன்னா அவ கேட்கவே மாட்டாப்பா, ரொம்ப திமிர் பண்ணுவா. அப்பா, உங்க மேல அவளுக்கு மரியாதை இருக்குல்ல, அதனால நீங்க வந்து சொல்லுங்கப்பா. வீட்டுல மூத்தவங்க சொல்றத அவ மதிச்சுதானே ஆகணும். அப்படிங்கிற? ஆமாப்பா. சரி, ட்ரை பண்ணுவோம். வாங்க. இப்படி வா, இப்படி வா. பா, என்ன அப்படி பாக்குறீங்க? அப்படி போடுறா. என்னது? அப்பா, எனக்கு என்ன என் கையில இருக்க? இத வித்யா கையில கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புடா. வா வா போலாம், வா வா. வித்யா, இரு. என்ன? என்ன வச்சு விடணும்? ஏன் உனக்கு கை இல்லையா? நான் தான் வச்சு விடணுமா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இல்ல வித்யா, இன்னைக்கு நோம்புமா, நீதான் சஞ்சய்க்கு என்ன வச்சு விடணும். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் தான்.
நானே அப்பாவை கையோட கூட்டிட்டு வந்தேன். ஆ, நீங்க சொன்னா மட்டும் நான் நம்பிடுவேனா மாமா? ஆ, உங்க பையனுக்காக நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களா என்ன? அம்மா, இன்னைக்கு நோம்புமா, சத்தியமாமா? அப்படியா? அப்போ அத்தை உங்களுக்கு என்ன வச்சு விட்டாங்களா? அது அது எங்களுக்கு எதுக்குமா இதெல்லாம்? சின்னஞ்சிறுசுங்க நீங்க தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். மொட்டை மாடியில ஸ்னேகா விஜய்க்கு என்ன வச்சிட்டு இருக்கா? சந்தேகமா இருந்தா நீயே போய் பாருமா. இப்ப நீ என்ன தேய்க்கலனா அப்புறம் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு எல்லாருக்கும் டவுட் வந்துருமா? அதான் இதெல்லாம் செய்ய சொல்றேன். டவுட் வந்தாலும் பரவாயில்ல, நான் இவனுக்கு என்ன வச்சு விட மாட்டேன். அப்ப நீ என்ன வச்சு விட்டுற வரைக்கும் நான் குளிக்காம துண்டை கட்டிக்கிட்டே இருப்பேன், வீடு முழுக்க சுத்திக்கிட்டே இருப்பேன். டேய், ஏன் இப்படி சுத்துறேன்னு யாரு கேட்டாலும் எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி எனக்கு என்ன வச்சு விடலன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நீ யோசி. நீ குளிக்காம துண்டை கட்டிட்டு வீட்டை சுத்தி வரதுல எனக்கு என்ன அசிங்கம்? எப்படியோ போ. வித்யா, அப்பா ஏமா பாத்துட்டே இருக்கீங்க? நீங்க ஏதாவது சொல்லுங்கப்பா. ஏமா இதெல்லாம் ஒரு விஷயமாமா? என்னதானமா வச்சு தேய்ச்சி விட்டு. நீ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னல, இப்ப அது கூட கம்ப்ளீட்டா பண்ண மாட்டியா? மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? அழாதரா, சொன்ன கேட்றா. சஞ்சய், சஞ்சய் அழாதரா. இவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாப்பா. நான் சொல்றேன்டா. வித்யா, வித்யா பாவம்மா, பார்த்து செய்மா. இப்ப என்ன, உனக்கு என்ன தேய்ச்சி விடணும் அவ்வளவுதானே? தேய்ச்சி விடுற. அது போதுமா? இந்தா, அது குடு. இந்தா. அவனை என்ன தேய்ச்சி விட சொல்லி டார்ச்சர் பண்ற? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன தேய்க்கிறத பத்தி பேசவே கூடாதுடா. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. என் பின்னாடியே வா. ஓகே, வந்துட்டேன். போடா போடா போடா. ஏய், ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க் யூ பா. எந்திரிங்க. இது எப்படி? ஹேய் ஹேய் அண்ணா. தம்பி, சூப்பர்ரா. தேங்க் யூ. நடக்கட்டும் நடக்கட்டும். உனக்கு பிடிச்சிருச்சா என்ன? இப்பதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் கிளம்பு. பாத்து பாத்து. போடா. என்ன பாத்துட்டு நிக்கிற? உட்காரு. ஏய், என்ன நீ இன்னைக்கு நோம்புன்னு கூட பார்க்காம என் தலையில என்ன வைக்கிறதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிற? இப்படி வெறுப்பெல்லாம் பேசக்கூடாது. வேற எப்படி பேசணுங்கிற? பாசமா காதலா என்ன தேய்ச்சி விடணும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் காதலா பேசணும். ஐயா ராசா, கொஞ்சம் கீழே உட்காருங்களா? நான் வேலையை முடிச்சிட்டு கிளம்பணும். இது ஓகே, நான் இப்போ உட்கார்றேன். நிமிரு நிமிரு. ஓ அப்பா, அபுதா அபுதா, மெதுவா மெதுவா. அபுதா அபுதா. அப்படியே தாளம் போடு வித்யா. அப்படியே எங்க கழுத்துல முதுகுலலாம். பனியனை கழட்டு. கழட்டிட்டா போச்சு. சூப்பர். ரைட். அப்பா, உன் கை அப்படியே பூ மாதிரி இருக்கு. லெஃப்ட்ல பூசு. அப்படிதான். அப்படியே இங்க பூசு. இங்க. அம்மா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இப்ப இங்க பூசு. அந்த கண்ணழகி, நான் உனக்கு என் மனசுல ஒரு கோட்டை கட்டி அதுல உன்னை மகாராணியா உட்கார வைக்க போறேன். இப்படி எல்லாம் கடுப்பேத்திட்டு இருந்தனா நான் அப்படியே போயிடாத. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து கை காலெல்லாம் தேய்ச்சி விட. ஃபர்ஸ்ட் கையில இருந்து ஆரம்பி. கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. கை கை அப்படிதான். ஆமா, பின்றப்போ
ஆமா நீ ஏதாவது மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்ண? கைவசம் இவ்ளோ பெரிய வித்தைய வச்சிருக்கே, இது எனக்கு இவ்ளோ நாளா தெரியாம போச்சே. பண்ணு பண்ணு. தினமும் நோம்பு வந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பண்ணு. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா கூட ஓகே தான். மத்த நாள்லாம் இதையே நினைச்சு வாழ்ந்துருவேன். அப்படியே உருவி விடு. இப்ப என்ன பண்ற? அப்படியே இப்படி வா, இப்படி. இந்த கை உருவி விடு. அங்கதான் வலிக்குது. அப்படியே இந்த பக்கம் கால் வந்துடுறேன். கம்